ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 40வது சீரீஸு. டேட்டு வந்து 26/7/2024. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கோல்டு மார்க்கெட்டு. கோல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண மாதிரி 4 என்ட்ரி வந்தது. 4 என்ட்ரியை வந்து நல்லா ஷார்ப்பாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சில் இந்த இடத்துல வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ரேஞ்ச் வந்து கீழே வந்துடுச்சு. அதுக்கப்புறமும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடத்துல மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணாலும் புக் பண்ணிடலாம், ஆனால் சாஃப்ட்வேர் இன்னும் புக் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறோம். இந்த என்ன ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சின்னு கவர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் புக் ஆகலை. இன்னும் மேக்ஸிமம் இறங்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ ரேஞ்ச் எடுத்துகிட்ருக்கு. இந்த ரேஞ்சை கட் பண்ணி கீழே வந்ததுன்னா ஷார்ப்பாக இந்த இடத்துல வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இதை வேணால் நான் திருப்பியும் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த ஏரியா நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த ஏரியா வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வந்ததுக்கப்புறம் வேணால் ப்ராஃபிட் புக் ஆகலாம். ஓகே, இப்போதைக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 5 என்ட்ரியை வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, இது எப்படி ஆகிடுது? 5 என்ட்ரி ப்ராஃபிட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் மார்க்கெட்டில் நம்ம 2 என்ட்ரி கொடுத்தது, 2 என்ட்ரியும் ப்ராஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட் எல்லாம் நம்ம இப்போது வாட்ச் பண்ண தேவை. ஓகே, அடுத்தது ஏயுடி கேடில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஏயுடி சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2 என்ட்ரி ஓடின்னு இருக்குது. 2 என்ட்ரி ஓடினதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஷார்ப்பாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கீழே இறங்கிடுச்சு. இப்போ பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த 3வது என்ட்ரி எல்லாத்தையும் கவர் பண்ணி மேலே ப்ராஃபிட் போகுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ப்ராஃபிட் கொடுக்குமான்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது ஏயுடி யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஷார்ப்பாக கீழே போயிட்டு இன்னொரு என்ட்ரி கிடச்சிது. இன்னொரு என்ட்ரி வந்து இப்போது ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. இந்த 2 என்ட்ரி அதுக்கு முன்னாடி வந்து செல்லு ஓடி இருந்தது. லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி செல்லு வந்து நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி கிடச்சிது. அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடச்சிது. அந்த என்ட்ரி வந்து ஷார்ப்பாக கீழே இறங்கி 2வது என்ட்ரி கொடுத்து இந்த 2 என்ட்ரியும் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது இப்போதைக்கு. அடுத்தது ஏயுடி ஜேபியில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் 4 என்ட்ரி கொடுத்தது, 4மே ஷார்ப்பாக கீழே இறங்கி ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி வந்தது. அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக கீழே இறங்கிடுச்சு. ஜேபிஐ பேர் ஷார்ப்பாக கீழே இறங்கி இன்னொரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இப்போதைக்கு 2 என்ட்ரியில் ஏயுடி ஜேபிஒய் ஓடிட்டுருக்கு. இந்த என்ட்ரி என்ன ரேஞ்சில் போகுதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். இது வந்து ஏயுடி நியூசிலாண்டு. இது ரொம்ப நாளாக நிறைய என்ட்ரி ஓடின்னு இருக்கு, கவர் பண்ணியிருப்போம். லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம இது வந்து இறங்கிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்ட்டு. ஷார்ப்பாக இறங்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்தது கேடு சிஹெச்எஃப்பில் ரொம்ப நாளாக என்ட்ரி கிடையாது. இப்போ தான் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு என்ட்ரி என்ன நடக்குது, இன்னும் கீழே இறங்குதா, இல்லை இதுலேருந்து அப்படியே ஷார்ப்பாக மேலே ஏறுதான்ட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது கேடு ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா ஜேபிஒய் பேர் சொன்ன மாதிரி எல்லாமே ஷார்ப்பாக கீழே இறங்குச்சு. இறங்கின மாதிரியே ஒன்று என்ட்ரி கொடுத்தது. அதுக்கப்புறம் 2வது என்ட்ரி இந்த இடத்துல இப்போ கொடுத்துருக்கு. இந்த 2 என்ட்ரியும் எந்த ரேஞ்சில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்ட்டு நம்ம இல்லை ரேஞ்ச் எடுத்து அங்கேயே இருக்கான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். இது அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா
நம்மளது இது மேட்ச் ஆகலை. மேட்ச் ஆகிறதுனால இதை வந்து இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது ஈரோ ஏயுடி. ஈரோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. இந்த ஒரு என்ட்ரி வந்து ரேஞ்ச் எடுக்கணும்னு பார்த்தோம். ஆனால் ஷார்ப்பாக மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறமும் ரேஞ்ச் எடுக்கணும்னு பார்த்தோம். இன்னும் நல்லா மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுச்சு. ஏயுடி பேர் இது. ஏயுடி பேர் எல்லாமே நல்ல மூமெண்ட் ஆஸ்திரேலியாவில். அதனால் இந்த 4 என்ட்ரி கிடச்சிருக்கு. இது ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த 4வது என்ட்ரி இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் 2வது இங்கே வரலாம். இப்போதைக்கு 4 என்ட்ரி. இந்த 4 என்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி ஓடிட்டுருக்கு. ஓகே. ஈரோ கேடு அதே தான். ஸ்லோவாக மூமெண்ட் இருந்துகிட்டே ரேஞ்ச் எடுத்துக்கிட்டே மேலே போயின்னு இருக்கு. இப்போதைக்கு 1 2 3 4 5 6வது என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 6 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணலாம் நம்ம. ஓகே. அடுத்தது ஈரோ சிஹெச்எஃப். கடந்த வீடியோஸில் நிறைய ஃபேவரட் ஆகிட்டுருக்கு எனக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கீழே வந்துட்டு புக் ஆகலாம், இல்லை இந்த இடத்துலையே புக் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். அதே போல் நடந்திருக்கு. நான் என்னோடய லாஸ்ட் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த ஏரியாவில் வந்துட்டு அதுக்கப்புறம் செல்லுலேருந்து கீழே வந்தது. கீழே வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ரிவர்ஸ் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். அதை விட்டால் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு ஈரோ சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பார்த்துட்டே இருங்க. என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம செல்லுன்னு கொடுத்தோன்னா செல் எவ்வளோ தூரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுதுன்ட்டு நீங்களே கண்கூட பார்க்கலாம். இதை டேட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே. இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட்டாக புக் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் லாஸே கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா 1 வீக்கு மினிமம் லாஸு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 வீக் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணது தான் இது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட வேலை. இப்போதைக்கு ஈரோ சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி ஓடிட்டுருக்கு. செல் என்ட்ரி க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த பை என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இந்த ப்ராஃபிட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் கம்மி தான். இங்கே வரைக்கும் போயிட்டு திருப்பியும் ரிவர்ஸ் ஆகும். அதுக்குள்ளே இந்த செல் என்ட்ரி க்ளோஸ், பை என்ட்ரி க்ளோஸ் ஆகிடும். ஓகே. அடுத்தது ஈரோ ஜிபிபி. எல்லாருக்கும் நல்ல நியூஸு. ஈரோ ஜிபிபி ரொம்ப நாளாக பையில் ஓடிட்டு இருந்தது லாஸில். இப்போ எல்லா லாஸுமே கவர் பண்ணி இப்போ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இந்த 2 என்ட்ரி மட்டும் லாஸ் காமிக்குது. ஆனால் இதை ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. நல்ல நியூஸ் தான். இது இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் கவர் பண்ணுதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணலாம். அடுத்தது ஈரோ ஜேபிஒயில் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு என்ட்ரி. இப்போது ஒரு புது என்ட்ரி கிடச்சிருக்கு பையில். இந்த என்ட்ரியை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது ஈரோ நியூசிலாண்டில் ஒன்றும் கிடையாது. அடுத்தது ஈரோ யூஎஸ்டி, அதுலேயும் ஒன்றும் இல்லை. ஈரோ ஏயுடியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இப்போ இன்னும் நல்லா ஷார்ப்பாக போயிட்டு ஏயுடி பேர்ன்றதுனால ஷார்ப்பாக இன்னொரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி எல்லாமே ஏயுடி பேர் கீழே இறங்கும் போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஈரோ ஜிபிபி கேடில் பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 4 என்ட்ரி வந்து அப்படியே ரேஞ்ச் எடுத்து நின்றுட்டுருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நாள் இது ரேஞ்ச் எடுத்து நிற்குது, இல்லை எவ்வளோ ஷார்ப்பாக மேலே போகுது, இல்லை ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் புக் பண்ணுதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். இது அடுத்தது ஜிபிபி சிஹெச்எஃப் சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சில் வந்து நிற்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரேஞ்சிலேருந்து கிராஸ் பண்ணி போயின்னு இருக்குது. ஆனாலும் இன்னும் ப்ராஃபிட் நம்மளுக்கு புக் பண்ணல. அதோட மீனிங் என்னென்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இங்கே வந்து திருப்பியும் இந்த இடத்துல ரேஞ்சில் எங்கன்னா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணாதன்னு சொல்லுது. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய். ஜிபிபி ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. இப்போ பை என்ட்ரி ஓடிட்டுருக்கு. பையில் ஒரே ஒரு என்ட்ரி ஓடுது. இந்த என்ட்ரி என்ன ரேஞ்சில் ஓடுதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி நியூஸ்லாண்ட். ஜிபிபி நியூஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஏவிடி நியூஸ்லாண்ட் மாதிரி ஜிபிபி நியூஸ்லாண்ட் ஒரு என்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரி நல்லா மேலே போயிட்டு இன்னொரு என்ட்ரி கிடச்சிது. அது பக்கத்துலேயே இன்னொரு என்ட்ரியும் கிடச்சிருக்கு. இந்த சினாரியோ பிரகாரம் நல்ல மேலே போயிருக்கு. எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகி கீழே வரலாம். வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டியில் சொன்ன மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து நின்றுடுச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோ கவர் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த ரேஞ்சுக்கு வரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு அதே போல் இந்த ரேஞ்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரெஷர் இருந்ததுன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கும். வராதுன்னு என்னோட கணிப்பு. வராமல் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த என்ட்ரி க்ளோஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். அடுத்தது நியூஸ்லாண்ட் சிஹெச்எஃப். நியூஸ்லாண்ட் சிஹெச்எஃப்ல போன வீடியோவில் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகலை என்ட்ரிஸ். ஆனால் பை வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு பை ஓடினுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அந்த டைம் வந்து மேலே கீழே போயிட்டு இருந்ததுனால என்ட்ரி கவர் ஆகலை. அதனால் இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். என்ட்ரி வரும்போது நம்ம திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணிக்கலாம். அந்த என்ட்ரி வந்து கிடையாது. அடுத்தது நியூஸ்லாண்ட் ஜேபிஒய். நியூஸ்லாண்ட் ஜேபிஒயில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி போயிட்டு ஜேபிஒய் பேருன்றதுனால ஷார்ப்பாக கீழே இறங்கிருக்கு. இப்போ ஜேபிஒய் பேர் எல்லாமே பை சிக்னல் கொடுத்துருக்கு. பை வந்ததுன்னா என்னாகும்? இதே போல் மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஜேபிஒய் பேரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நியூஸ்லாண்ட் கேடு ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு. அடுத்தது நியூஸ்லாண்ட் யூஎஸ்டி. நியூஸ்லாண்ட் யூஎஸ்டி அதே போல் தான். உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் இதுலேயும் என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன்னு. அந்த என்ட்ரிஸை இப்போ தான் கேன்சல் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் ஓடிட்டுருக்கு. ஓகே. அடுத்தது யூஎஸ்டி கேடு இப்போ ஒன்றுமே கிடையாது. யூஎஸ்டி சிஹெச்எஃப். இப்போதைக்கு இந்த இடத்துல வந்துட்டு பை வரலாம் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் கூட பை வரும்னு சொல்லியிருந்தேன். இன்னமும் கீழே வந்தது. ஆனால் பை வரல. இதுக்கப்புறம் வரத்துக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா ரேஞ்ச் எடுத்துகிட்ருக்கு. அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய்லேயும் ஒன்றும் கிடையாது. ஓகே. இந்த வீடியோவில் நிறைய என்ட்ரிஸ் ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு நிறைய புது என்ட்ரிஸ் வந்துட்டுருக்கு. நிறைய பழைய என்ட்ரியும் வந்து நல்ல ப்ராஃபிட் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஒரே ஒரு பெரிய லாஸ் பார்த்திங்கன்னா ஏவிடி நியூஸ்லாண்டு தான். இந்த என்ட்ரியும் பார்த்திங்கன்னா இந்த 2 என்ட்ரியை கவர் பண்ணின்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நம்ம எதில் பார்த்திங்கனாலும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. இதெல்லாம் நல்ல என்ட்ரிஸ் கொடுத்துருக்கு. இந்த என்ட்ரிஸ் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கோ அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மூமெண்ட்டு கொடுத்தாலும் கொடுக்கும் 50%. அந்த மூமெண்ட் கொடுக்கும்போது நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் இருப்போம். ஓகே. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோவில் நீங்கள் கேளுங்க. மேக்ஸிமம் நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது மாதிரி யாராவது வீடியோ பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் யாருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.